எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு சார். அன்னைக்கு நான் இங்கே வரவே இல்லை சார். ம். அப்போ சாயந்தரம் அம்மா வீட்டில் கொஞ்சம் பண்ணி வச்சிருந்த சாப்பாடும் மீன் குழம்பும் அங்கிளுக்காக கொடுத்து விட்டாங்க சார். அப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன் சார். உண்மையா நான் அதை கொண்டு வரும்போது அங்கிள் நல்லா தான் சார் இருந்தார். நான் சாப்பாடு கூட ஊட்டி விட்டேன். ஃபுல்லாக சாப்பிட்டாரு சார். அதுக்கப்புறம் நான் குளிக்க போன அப்புறம் தான் அந்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்டுச்சு. மெய்டு ஊருக்கு போயிருந்ததுனால வீட்டில் யாரும் இல்லை. நான் வேகமாக வந்தேன். பார்க்கும்போது அவர் வெட்டி வேர்த்து படுத்திருந்தாரு. நான் உடனே முகத்தெல்லாம் தொடச்சி விட்டேன். அப்புறம் வேற எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் பெல்ல அப்போவே கூப்பிட்டேன். ஜோஸு கூப்பிட்டுருந்தான் சார். காலையிலேருந்தே ஃபோன் பண்ணிட்டு இருந்தான் சார். அது சரி, யார் இந்த ஜோவிஷ்? ஜோஸ் என்னோட ஃப்ரெண்டு சார். ஓ, அந்த தங்க வேலை பார்க்குறவன். சரி சரி, சொல்லு. அவன் கடைக்கு வர சொல்லி காலையிலேருந்து கூப்பிட்டான் சார். அதனால தான் அப்புறம் இங்கேருந்து அங்கே போனேன். அப்புறம் நான் ஜோஸ் கடையில் இருக்கும்போது அங்கிளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு சார். அப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். வரும்போது அங்கிள் அசைவில்லாமல் இருந்தார். அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய கொஞ்சம் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் சார். அதுக்கெல்லாம் முன்னாடியே அங்கிள் போயிட்டு. அப்போ அங்கிள் இறந்துட்டாரு. அவன் வந்த அப்புறம் தான் இறந்துட்டாருன்னு தெரிஞ்சுது. அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பெல்லு தான் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னான். ஓகே. ஆனால் நான் இது எதுவும் கேட்கலையே செலினா. இல்லை, நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு ஜஸ்ட் சொன்னேன். கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில். புரிஞ்சுதா? ம். ஆமாம், நீ எங்கே என்ன பண்ணிட்டு இருந்த ஜோவிஷ் கடையில்? ஜோஸ் கடையில் நாங்கள்